guys, welcome back to my new video. நான் உங்கள் விகே. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம், HL ரூட் போகிறோம் guys. ஆக்சுவலி HL ரூட் போகிறதுக்கு நம்ம காத்தால பிளான் பண்ணியிருந்தோம் guys. ஒரு 5:30 6 o'clock அப்படி போல பிளான் பண்ணியிருந்து எப்படின்னு டைமு ஓடிடுச்சு guys. ஒரு டைமு 7:10 6 o'clock இருந்தேன். 1 hour ஆகிடுச்சு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. 16 + 16 32 கிலோமீட்டர்ஸ் ரெடி இன்றைக்கி. HL ரூட் ஏன்னா அந்த இடத்துல ஒரு மார்னிங் சூப்பராக இருக்கும் guys. அப்படியே மரங்கள்லாம் ஒரு மாதிரி இப்படி வீடு மாரி சேர்ந்துருக்கும், எல்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு வண்டி. இன்றைக்கி என்னோடய பிளான் என்ன ஆகிடுச்சுன்னா கைஸ் 3 இடத்துக்கு போனோம் ஆயிடுச்சு கைஸ். ஒன்று HL மியூசியம்மு, HL ரோடு, அப்புறம் வந்து நம்ம HLட்ட க்ரீன் பாத் லைன் ஒரு இருக்குது கைஸ். அங்கே நல்லாயிருக்கும். அப்படியே 3 vlog இதுக்கு பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நம்மளுக்கு HL மியூசியம் 10 o'clock மேலே தான் கைஸ் ஓப்பனே ஆகும். நம்ம அதுக்குள்ளே வீடியோ முடிச்சிருவோம். பார்க்கலாம் கைஸ். ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தால் HL மியூசியமுக்கு போயிடலாம். மிச்சம் 2 வீடியோ HL ரோடு அப்புறம் HL க்ரீன் பார்த்து நீங்கள் பண்ணிடலாம் கைஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ಏನು ಹೋಗಿ ನೀನು ಹಾಂ ನಾನು ರೈಟೇ ಬಂದ ಲೆಫ್ಟಲ್ಲೇ ಬರ್ತಾ ಇರೋದು ಅವಾಗಿಂದ. ಹಾಂ ಕೇಳಿಸ್ತದೆ, ಅದಕ್ಕೆ ಸೈಡಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದು. ಕರೆಕ್ಟಾಗಿ ಮಾತಾಡಿ, ಅಂತ ಕರಿಬೇಡಿ, ಕರೆಕ್ಟಾಗಿ ಮಾತಾಡಿ. இல்லை நான் வந்து எனக்கு லெஃப்டில் தான் ஃபுல்லு. அந்த மாதிரி லெஃப்டே வரான் திருப்பியும். வீணாக கூப்பிட்டு கேட்டாலும் பரவாயில்ல, ஏன்னு வேறு கூப்பிட்டு பேசுகிறான். காத்தால தலை எடுக்கிறாங்கப்பா. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. நான் போயிட்டு லெஃப்டில் தான். இன்னும் எல்லாம் லெஃப்டில் போனால் நான் ஃபுட்பாத் மேலே தான் போனோம். ஏய் ஓகே அப்படியே விட்டுருவாங்க. ஒரு நிமிஷம் எப்படியே தள்ளி ஏறிச்சு, அப்படியே ஏறி அந்த கதையை விடுவோம். சரி நாம் எங்கே விட்டோம்? ஐயோ 3 இடத்துக்கு போனோமா இருந்துச்சா? இன்றைக்கி 2 இடம் கன்ஃபார்ம் முடிச்சிடலாங்க. க்ரீன் பாத் ஏரியா, அது க்ரீன் பாத் ரூட்டு குளராதாடா. க்ரீன் லைன் சைக்கிளிங் லைனு, அப்புறம் நம்ம HL ரோடு முடிச்சிடுவோம். மியூசியம் ட்ரை பண்ணுவாங்க, ஷோ போட்டுருந்தா போவோம். ஓகே சரி, நம்ம கேர் மார்க்கெட்டை ரீச் ஆகிட்டோம். ஃபுல்லு கொத்தமல்லி தான், ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது கொத்தமல்லி. இது அவினி ரோடு லாக் பண்ணும்போது சொல்லியிருக்கோம், இது காத்தால பூ மார்க்கெட்டாக இருக்கும். 10 மணி மேலே அவினி ரோடாக சேஞ்ச் ஆகிடும். சரி, போன வீடியோ நானே பார்த்தேன் கைஸ், ரொம்ப வின் ஆயிடுச்சு. இந்த வண்டிங்க நைஸ், விண்டு நைஸ் தான் நிறைய வந்துச்சு. ரொம்ப நாள் விட்டு வீடியோ பண்ணேன் கைஸ். செட்டிங்ஸ் எல்லாம் நான் கவனிக்காமல் விட்டுக்கிறேன் கேமராவில். விண்ட் ரிடக்ஷன் ஆன் பண்ண மறந்துட்டுக்கிறேன். இன்றைக்கெல்லாம் செக் பண்ணிக்கிறேன், விண்ட் ரிடக்ஷன் ஆன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு 50% அந்த வீடியோக்கு இந்த போட வீடியோக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருப்பாங்க. மைக் செட்டப் தாங்க யோசிச்சுங்கிறேன். மைக் செட்டப் வந்து ஒரு மைக் வாங்கி சும்மா வீண்டு கிடைக்குது கைஸ். தெரியாத நான் கேர் போகிறோம் ரைடு. சைக்கிளில் ப்ளோ கம்மியாகுது நீங்கள் ஆனால் ஹெச்எஃப்லாம் அடிச்சுக்கலாம். அப்புறம் நான் போனேன் கைஸ் HL ரோடில். அங்கே சைக்கிளிங்க்கு ரொம்ப மதிப்பு தருவாங்க கைஸ். இங்கே பண்ண மாரி இங்கே அவர் அங்கிள் பண்ணார், இந்தமாரிலாம் பண்ண மாட்டாங்க. சைக்கிளுக்கு இந்தமாரி பார்த்துவே இருக்கும். சைக்கிளுக்கு ப்ளோ படிக்கிறதுக்கு பெட்ரோல் பங்க்ஸில் ஒரு செப்பரேட் மிஷினை விட்டுறாங்க. வாங்க உங்களுக்கு போவாங்கலாம் காட்டுறேன். இன்றைக்கி தான் 17, இன்றைக்கினா 18 நினைக்கிறேன். 18 வச்சுக்கிட்டே 17 சண்டே, இன்றைக்கி மண்டே. நேற்று அப்பு சாருக்கு பர்த்டே கைஸ். அதேமாதிரி RCB விமென்ஸ் டீம் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு நல்ல ட்ரிபியூட் ஆகிடுச்சு அப்பு சார் பர்த்டேக்கு. ஸோ RCB டீமுக்கு ஒரு தம்ஸ் அப். ஆக்சுவலி விமென்ஸ் தான் ஜெயிச்சுக்கிறாங்களே, அதுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம் கைஸ். நல்லா ஆடினாங்க கைஸ், பரவாயில்ல. விமென்ஸ் சப்போர்ட் பண்ணோம் கைஸ். நம்ம MG ரோட்டை ரீச் ஆக போகிறோம் கைஸ். நம்ம MG ரோட் வீடியோ கூட பண்ணிக்கிறோம். நான் ஐகானில் தர பாருங்கள், இந்த பக்கம் ரைட் சைடு. நம்ம இப்படி போனோம், கார் வர பையனா அப்படி போய் அப்படி போனாங்க. நான் உங்களுக்கு அப்படியே இந்த MG ரோடு அவுட்லுக் காட்டிட்டு அப்படியே உங்களுக்கு போகிறேன். இன்றைக்கி சாட்டர்டே கைஸ், சாரி மண்டே.
அதுதான் இவ்வளோ காலியாக கிடையாது. நீங்கள் சாட்டர்டே தான் வந்தால் கஜ 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 கஜன்னு இருக்கும் கைஸ். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆஃபீஸில் தங்குறவங்களாம் சாட்டர்டே சண்டேஸ் வந்து சில் பண்ணுறதுக்கு வருவாங்க கைஸ் எம்ஜர் ரோட்டுக்கு. ஆஹா அக்கா ரைஸ் ஃபுல்லு பிங்க் பர்பிள் கலரில் ஃபுல்லு பூங்க கைஸ். அதில் அது போய்டுவோம். அங்கே வரங்க ஃபுல் பர்பிள் கலர் பூ இருக்குதுல்ல. இல்லை இந்த பிங்க் கலர் பூ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். நிறைய இடத்துல மலர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம போகிற ரூட்டில் நிறைய இடத்துல இருக்கோம் கைஸ். உங்களுக்கு போக காட்டுறேன். அடையா நம்ம இப்போ டவுன் பண்ணிடுவாங்க கேமராவை. இன்னும் காற்றுல வந்தால் நிறைய பேர் ஜாக்கிங் சைக்கிளிங் எல்லாம் பண்ணுவாங்க கைஸ். இங்கே நான் அந்த ஐடியாவில் தான் கைஸ் வந்தேன். அப்படியே அவங்களெல்லாம் ஒரு மீட் பண்ணுற மாதிரி வாய்ப்பு இருந்ததுன்னா கான்வர்சேஷன் வைக்கலாம் சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன பண்ணுறது 6 மணிக்கு ஏந்தேன். கொஞ்சம் ரெடி பண்ணுற லேட் ஆகிடுச்சு. முன்னெல்லாம் டெய்லி நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ இந்த சைக்கிள் தொடிச்சு கொஞ்சம் லூப்ரிகேண்ட் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வர்றதுக்கு அப்படி இப்படின்னு 1 ஹவராக இருக்குது. நானும் சினிமேட்டிக்காக தரணும்னு நினைக்கு அப்படின்னா நிறைய பேர் சினிமேட்டிக்காக தரணும்னு ஆசைப்பட்றாங்க. எனக்கு இந்த நார்மலாக இருக்கணும் கைஸ், நேச்சுரலாக இருக்கணும் வீடியோ. ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் பார்த்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அதுக்கு தான் நான் சிம்பிளாக ஷூட் பண்ணுற வீடியோஸ். ரொம்ப அந்த சினிமேட்டிக் அந்த இதெல்லாம் பார்க்குறதில்ல. நீங்கள் வந்தீங்களா இப்போ பெங்களூருக்கு வந்தீங்கப்பா, நீங்கள் வந்து பார்த்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வச்சுருக்கேன் வீடியோஸ் எல்லாம். என்ன ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாட்ச் ஒன்று வாங்கணும் ஆயிடுச்சு. டைம் அப்போ ஃபோனில் பார்க்க முடியாது. அவன் இவனை என்ன பண்ணுவாங்க ஃபோனும் இங்கே ஃப்ரேம் செக் பண்ணுறதுக்காக அவனுக்கு நான் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் டைம் இதை கூகுள் மேப்பை அவனை தான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இது முடிஞ்சு எடிட்டிங்கும் அவ்வளோ தான் பண்ணுவேன். அவன் செத்துருவான் அவன் ஃபோனு. இது பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் வச்ச பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்க வேலை விஷயம். எங்கன்னா போனால் ஃபோன் ஒன்றி நம்பி இருக்காதீங்க. கையில் கேஷ் கேரி பண்ணுங்கள். ஏன்னா போன வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, கேஷ் எல்லாம் தீர்ந்து போச்சு. ரிட்டன் வரும்போது தண்ணி தாங்க கைஸ். அங்கே வந்து ஹைவேல எங்கே இடத்துல அவங்க கடையில் நிற்க வச்சு தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்தில்ல கைஸ். சரி எங்கன்னா ஜூஸ் குடிக்கலான்னா ஃபோன் செத்து போயிட்டு இருந்தான். கேஷ் பார்க்கலான்னா கேஷ் தீர்ந்து போயிடுச்சு. அப்புறம் அந்த தண்ணியும் இல்லாமல் ஜூஸும் இல்லாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டேன். அப்படி இப்படின்னு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து தாங்க குடித்தேன். வீட்டுக்கு வந்து 2 பாட்டில் தண்ணி படங்க விட்டுருக்கேன். அப்புறமா தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. கேஷ் கேரி பண்ணுங்கள், கூகுள் பே நம்பி இருக்காது. போயிடுங்க, ஃப்ரீ அட்வைஸ் கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்க. நான் சொன்னேன்ல கைஸ், ஹெச்எல் ரோட்டை ஒரு க்ரீன் பாத் ரூட் இருக்குதுன்னு, அது இதுதான் கைஸ். சரி நீங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணல, பார்டர் போட்டு இந்தமாரி அங்கங்கே இப்படி கொடுத்துறாங்க. அந்த ஹெச்எல் ரோடு கரெக்டாக வெயிட் பண்ணுறேன் நான். உங்களுக்கு ஸ்லோ மோல போட்டு காட்டுறேன், சூப்பராக இருக்கும். நீங்கள்லாம் பார்த்துக்கோமா. என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? ஓ தெரியுதுங்களா உங்களுக்கு? யோ டேய் என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? டேய் நான் ஏந்து நின்று இருப்போம். இப்போ பாருங்கள் எப்படி விட்டு வச்சுக்கிறானுங்க. போயேற கழுத்தில் மாட்டிருக்கோம். இப்போ மேலே தூக்கி கட்ட முடியாது, எங்கேயுமே கட்ட முடியும். அவங்க நினச்சா சரி இப்போ நாம் என்ன பண்ணுறது, அதான் பண்ண முடியாது. மேலே தூக்கி கட்ட முடியுமா? ட்ரை பண்ணுவோம், எவ்வளோ ஆகுது அவ்வளோ கட்டுறது. இல்லைனா என் கழுத்து மாட்டி நின்றுருக்கோம் கைஸ். வாத்தி தவான்னு வீந்திருப்பேன். யார் வந்து கேட்பாங்க தெரியல, டக்குன்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபரம் இல்லை, இது ஒயர் பாஸ் ஆகாது, கரண்ட் பாஸ் ஆகுது. கயிறு வீரெல்லாம் இங்கே கரெக்டாக இப்படி கட்டி விட்டாலே போதும். அவ்வளோதான், சிம்பிள். என்ன காற்று கீழே திருப்பி இறங்கிடும். திருப்பி போதும் இல்லைங்களா? வராதுனால திருப்பி இறங்கணும். என்ன இது இப்படி போய் திருப்பி கலெக்ஷன் இப்படி போய் அப்படியோட போய்க்குது. என்ன கலெக்ஷனே தெரில. நல்ல வேலை என் கழுத்து மாட்டின்னு சரியாக வீந்திருப்பான் நான் கைஸ் இன்னைக்கு. சரி நம்ம ஓகே. இந்த ரோடில் செம்ம ஜாமாக இருக்கும் கைஸ். இன்னும் நம்ம ஈவினிங் டைம் நடந்துச்சுன்னா அப்போ க்ரீன் பார்க்கில் 2 வீலர்லாம் எடுத்து ஓட்டின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன மாட்டிருந்தா என்ன வருது? நம்ம எதோ ஸ்லோவாக போயிருக்கிறோம், பார்த்து அவங்களுக்கு என்ன மாட்டிருந்தா அப்படி சிக்கன் வச்சு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களாம்மா, நான் நடுக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பார்த்தீங்களா மக்கள் மசாலா அப்படின்னு ஷூ கூட வந்துருக்குறேன்.
ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ் மரம். இங்கேருந்து உங்களுக்கு ஒரு 100 மீட்டர்ஸ் இப்படி தான் கைஸ் இருக்கும் மரம். பாருங்கள் மேலே தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்கள் அங்கே எவ்வளோ வெயில் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து அப்படியே ஏதோ ஒரு குகையில் போட்ட மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஃபுல்லி இப்படி தான் கைஸ் இருக்கும் மரம். இல்லை நடுவில் போனால் இன்னும் சூப்பராக தெரியும் உங்களுக்கு. 2 பக்கம் இப்படி சேரும் போது நடுவில் போனால். அங்கே எங்கள் வண்டிங்க வந்தோன்னே இருக்குது கைஸ். நம்மளால் ஸ்பேஸ்க்கு வாக் பண்ணிட்டு போக முடியாது. நீங்கள் கேமரா எடுக்கிறது எஃபெக்ட்ஸு நீங்கள் நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க ட்ரோன் இஸ் நாட் அலோடு. ட்ரோனெல்லாம் விடக்கூடாது. ட்ரோனில் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ட்ரோன்ஸ் எல்லாம் யாரும் எடுத்துலாம் ட்ரை பண்ணாதீங்க. வேண்டாடா கண்ணு உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். பிச்சு போட்டால் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. போலீஸ் பிச்சு போட்டால் இங்கே அப்படியே கம்மி தான் ஆகிடுச்சு. இன்னும் முன்னே போ ஒரு 100 மீட்டர்ஸ் ஃபுல் ரோடு இப்படி தான் ஆகிடுச்சு இருக்கும். 2 பக்கமும் மரம் அப்படியே வீடு மாரி இருக்கும் கைஸ். மரத்தால் வீடு ஆகிடுச்சு மாதிரி. இன்னும் காற்றுல தான் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இந்த நான் இன்றைக்கி அப்படியே நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் HL மியூசியம் மரம் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரில நேரில் பார்க்க வேண்டிய சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாக இப்படி வந்து இந்த பக்கம் மரமாக வந்து சேர்ந்துக்குது, இந்த பக்கம் மரமாக வந்து சேர்ந்துக்குது. ஒரு வீடு மாரி இருக்குது மேலே பாருங்கள். உங்களுக்கு சென்டரில் போய் காமிச்சா கரெக்டாக தெரியும். எங்கள் வண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ரிஸ்க் எடுக்கிறாங்க இடும்பில். நாங்கள் HL மியூசியம் டைமிங் 10 to 4:30 நினைக்கிறேங்க. வந்தால் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். கேமரா எல்லாம் இருக்குது. கேமராக்கு வீடியோ கேப்சரிங் ஸ்டில் கேமரானா 40 rupees நினைக்கிறேன். வீடியோ கேப்சரிங் கேமரானா 70 rupees. என்ட்ரி ஃபீஸ் வந்து 30 rupees 40 rupees ஆகுது. கேமராத்துக்குன்னு ஒருத்தருக்கு என்ட்ரி ஃபீஸ்னால் அப்படி இப்படின்னு உங்களுக்கு 150 அதுக்குள்ளே முடியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். கடவுள் இன்னும் இல்லை அழகெல்லாம் படிச்சிருக்காங்க பாருங்கள். எனக்கு பர்சனலாக மரங்கன்னா ரொம்ப பிடிக்கும் கைஸ். இங்கே காய்த்தா மெயின் இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஃபுல்லு இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும் இடம் வண்டி. ஆஹா கண்டிப்பாக HL ரோடு வந்தால் இந்த ரோடை மிஸ் பண்ணாதீங்க கைஸ். வறுத்து என்ன இடம்யா அங்கெல்லாம் நீங்கள் கட்டாக பார்த்துருப்பீங்க. இங்கே ஃபுல்லு கண்டினியூஸாக இருக்கும் கைஸ் இந்த லாஸ்ட் வரைக்கும். அவ்வளோதான் கைஸ், நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். அங்கே முன்னே போயிட்டு இந்த மரம் எங்கே ஸ்டாப் ஆகுது அங்கே போய் யூட்டர்ன் எடுக்கணும். அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே அப்படியே நார்மலாக ட்ரீ ஸ்டார்ட் ஆகிடும். சென்டரில் போய் ஒரு வீடியோ எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் கைஸ். வாங்க பார்த்துப்போம். ஓகே கைஸ், நம்ம HL ரோடு vlog இதோட முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் வந்துட்டுங்க. அப்போ நம்ம பெங்களூரில் எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகே பாய். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.